வணக்கம். சூழ்ச்சிதான் எனது மூலதனம் என்று சூழ்ச்சிகளை மட்டுமே மூலதனமாக்கி 2017இல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி, பதவியேற்றுக் கொண்ட நாள் முதல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சூழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கையாண்டார். இதை தமிழ்நாட்டு மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களும் புரிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை அன்றே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிராகரித்தார்கள் என்பதற்கு சாட்சிதான் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள். அதன் பிறகு நடைபெற்ற 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகளில் 39இல் மிகப்பெரிய தோல்வியை எடப்பாடி பழனிசாமி தலைமை கொடுத்தது. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு முதல் அங்கீகாரமே 2019 பாராளுமன்ற தேர்தல் தான். அந்த தேர்தலில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய பலத்தால், அவருக்கு இருக்கக்கூடிய நற்பெயரால், அவருடைய புதல்வராகிய ப. ரவீந்திரநாத் அவர்கள் மட்டும் தேனி பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். அவர் வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க இருந்தது. அதையும் தன்னுடைய சூழ்ச்சியால், துரோகத்தால் வீழ்த்தினார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் சென்று என்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவியுங்கள் என்று சொன்னார். பல சூழ்ச்சிகளை, துரோகங்களை தாங்கிக் கொண்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அறிவித்தார். எடப்பாடி பழனிசாமி படு தோல்வியை சந்தித்து திமுகவை அரியணையில் அமர வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு தன்னை எதிர்க்கட்சி தலைவராக அறிவியுங்கள் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தார். அதையும் ஏற்றுக்கொண்ட பழனிசாமியுடைய சூழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கட்சி தலைவராகவும் அறிவித்தார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எப்படி தன்னுடைய சூழ்ச்சியால் கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதிமுகவை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய அரசியல் பாடம் பயின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கினார். எடப்பாடி பழனிசாமியுடைய அதிகார துஷ்பிரயோகம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அரசியல் நோக்கர்களும் பார்த்து மனவேதனை அடைந்தார்கள். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் என்ன தவறு செய்தார், எதற்காக எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய அவரை எதற்காக நீக்கினார் என்று ஆயிரம் கேள்விகளை கேட்டார்கள். அதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செவி கொடுக்காமல் தான் எடுத்ததே முடிவு என்று பயணித்தார். அதன் பிறகு 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தார்கள். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியான தேனி தொகுதியை விட்டு ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார். ராமநாதபுரம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 பாராளுமன்ற தேர்தல் தொகுதியில் எங்கு போட்டியிட்டாலும் அவருக்குண்டான அங்கீகாரம் நிச்சயமாக மக்களுடைய செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார். அந்த ராமநாதபுரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை 3,42,000 வாக்குகள் கொடுத்து 2வது இடத்திற்கு மக்கள் கொண்டு வந்தார்கள். இந்த பாராளுமன்ற ராமநாதபுர தேர்தலில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெற்ற வாக்கு, தமிழ்நாட்டில் அவர் எந்த மூலையில் நின்றாலும் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதாகவே ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்கு வித்தியாசங்கள் அவரை அடையாளப்படுத்தியது. எல்லா அரசியல் நோக்கர்களுக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டையிலேயே வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி அவர் 3,42,000 வாக்குகளை பெற்றார் என்பது எல்லோராலும் பரபரப்பாக பேசப்பட்டது என்பது எல்லோரும் அறிந்ததே. ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி இன்னும் திருந்தவே இல்லை. திருந்தாத மனிதராகத்தான் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை நீக்கிவிட்டு என்னுடைய தலைமையில்தான் நான் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று வரை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்து எந்த தமிழக அரசியல் கட்சிகளும் இதுவரை கூட்டணிக்கு முன்வரவே இல்லை. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவருடன் பயின்றவர்.
அரசியல் கட்சிகளை எப்படி கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும், எந்தெந்த கட்சிகளுக்கு எந்த மாதிரியான எதிர்காலத்தை உருவாக்கினால் அவர் நமது கூட்டணிக்கு வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு வெற்றியை ஈட்டித் தருவார்கள் என்பதை உள்ளடக்கிய ஒரு நல்ல தலைவராகத்தான் இன்று வரை வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைவருக்கும் நன்கு தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இதய தெய்வம் புரட்சித் தலைவர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நீண்ட நெடிய காலங்களாக தமிழகத்தில் நல்லாட்சியை, பொற்கால ஆட்சியை தந்தவர்கள். அந்த தலைவர்களுடைய ஆட்சியை மீண்டும் நமது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தருவார்கள். அவருடைய தலைமைதான் தமிழகத்தை ஆளப்போகிறது என்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டது தமிழ்நாட்டு மக்களால். அவரிடம் கொடுக்கக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும், கூட்டணி மற்ற அரசியல் பேசக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் தெள்ளத் தெளிவாக, நிதானமாக, பொறுமையுடன் பேசி முடித்து ஒரு வெற்றியை ஈட்டக்கூடிய இடத்தில்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார். அவரை நோக்கிதான் இனி வருங்காலத்தில் அரசியல் கட்சிகள் எல்லாம் நகர்ந்து தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியாக அமைந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருப்பார்கள். இதை யாராலும் மாற்ற முடியாது. அவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக சிறந்த நல்லாட்சி தரக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுப்பார். அதில் மாற்றமில்லை, மாற்று கருத்துமில்லை. நன்றி, வணக்கம்.